சரி, அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு போயிடும். யோசுவா 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆ சரி, இங்கே பார்க்கும்போது 2 வேவுக்காரர் யோசுவா சித்தீமிலிருந்து என்ன செய்கிறான், எரிகோவையும் அந்த தேசத்தை எரிகோ தேசத்தை வேவு பார்க்கும்படி என்ன செய்கிறான், அனுப்பி வைக்கிறான் 2 பேரை. சரியா? 2 பேர் யாருன்னா அது நம்மளுக்கு தெரியல. 2 பேர் என்ன செஞ்சான், ஒரு வாலிபர்கள் பின்னால் சொல்லப்பட்டிருக்குது வாலிபர்கள்னு. அவங்க என்ன செய்கிறான், அனுப்பி வைக்கிறான். நீங்கள் எரிகோ போய் நீங்கள் வேவு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு பட்டணத்தையும் என்ன செய்கிறாங்க, கிளம்பிட்டாங்க. வந்து ஒவ்வொரு பகுதியை கானான் தேசத்தை ஆண்டவர் சுதந்திரிக்க சொன்னார். இவங்க அப்படி கிளம்பி என்ன செய்கிறாங்க, வராங்க. மோசையெல்லாம் மறிச்சாச்சு, ஆரோனும் மறிச்சாச்சு. அடுத்த தலைவனாக யார் இருக்கா, யோசுவா இருக்கிறான். யோசுவா இருந்து என்ன செய்கிறான், ஒவ்வொன்றா என்ன செய்கிறாங்க, அவங்க பட்டணத்தை பிடித்து கொண்டு வராங்க. அப்படி வரும்போது எரிகோ பட்டணம், யோர்தானுக்கு அடுத்ததாக எரிகோ பட்டணம் என்ன செய்யுது, எரிகோ தேசம் இருக்குது. அந்த தேசத்தை வேவு பார்க்கறதுக்காண்டி என்ன செய்கிறான், 2 பேரை அனுப்புகிறார். இவ வந்து இப்போ 2 பேர் இப்போ தேசத்தை உளவு பார்ப்பாங்க. சரியா இல்லையா? இப்போ கூட என்னது, அமெரிக்காவில் என்னது ஏதோ பறந்தது பலூன், சீன உணவு பலூன் பறந்து வந்தது அப்படின்னு செய்தியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதை சுட்டு வீழ்த்தினாங்க கடலில் இல்லையா? பார்த்துருப்பீங்க சமீபத்தில். சீன உளவு பலூனுங்காங்க. சில தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு அவங்க ரகசியங்கள் என்ன அப்படின்னு வேவு பார்க்கறதுக்காண்டி அவங்க திட்டங்கள் என்ன, என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்க, என்ன திட்டங்களை அவங்க தேசத்தில் செய்கிறாங்க, அவங்க வளர்ச்சிக்கான காரணம் என்ன, இதெல்லாம் வேவு பார்க்குறது. சில ரகசியமாக வேறு நாட்டார் நபர்கள் என்ன செய்வாங்க, உள்ள என்ன செய்வாங்க, வேவு பக்கத்துக்காண்டி இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும். சிலரை அந்த தேசத்தின் நபர்களையே விலைக்கு வாங்கி என்ன செய்வாங்க, நீ இவ்வளோ பணம் உனக்கு நான் தாரேன், நீ பார்த்தீங்களா? இப்போ நம்ம கேரளா நிறைய பேர் பிடிச்சாங்க, ஒவ்வொரு தீவிரவாதி அமைப்புகளை சேர்ந்தவங்களை கேரளா நிறைய பேர் பிடிச்சாங்க இல்லையா? கர்நாடகாவில் இப்படி பிடிச்சாங்க, ஒவ்வொன்றா பிடிச்சாங்க. அப்போது இவங்களை யாருன்னா அடுத்த நாட்டுகளுக்கு தீங்கு செய்வதற்காக வேவு பார்த்து அவங்க இன்னொரு நாடுகளுக்கு தகவலை சொல்கிறது தான் வேவு பார்க்கறது இல்லையா? அதே போல தான் யோசுவா என்ன செய்கிறான், நீங்கள் எரியோ தேசத்தை போய் நீங்கள் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ன செய்கிறான், அனுப்புகிறான். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் இல்லையா? அங்கே எப்படி நம்ம போய் அவங்கள தோற்கடிக்கலாம், அவங்க பலவீனம் எது இப்படின்னு அனுப்புவதற்காக அனுப்புகிறான். அந்த 2 வேவுபார்கள் என்ன செய்கிறாங்க, நேராக வந்து எங்கே வந்து ஒளிறான், அங்கே ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றால் அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இப்போ வேசினா இப்போ உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? பாலியல் தொழில் செய்கிறவங்க இல்லையா? ராகாப் அப்படிப்பட்ட ஒரு பாலியல் தொழில் செய்கிற ஒரு அப்படின்னு வேசி தான் போட்டிருக்கு அந்த பெண். அவங்க வீட்டுக்குள்ளே பூந்துட்டாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே பல பேர் வருவாங்க இல்லையா? யாராலும் வருவாங்க. அது ஒரு அதாவது சொல்லப்பட்டிருக்கு, அது ஒரு சத்திரமாக இருந்திருக்கலாம். சத்திரம்னு என்னென்னா சொல்லுவாங்களே, வீட்டில் உங்கள் அப்பா அம்மா ஏசுவாங்க, இது என்ன சத்திரமா, உன் இஷ்டத்துக்கு வர உன் இஷ்டத்துக்கு போகிற அப்படின்னு சொல்லி ஏசுவாங்க இல்லையா? அது ஒரு சத்திரமாக என்ன செஞ்சுருக்கலாம், இருந்திருக்கும். பல நபர்கள் போயிட்டு வருவான் இல்லையா? ஒரு வேசி வீடு. அதனால யாரும் இலேசுக்குள்ளே என்ன செய்யப்பட மாட்டாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க இல்லையா? அப்போ இந்த 2 வேவர்கள் நேராக போய் அங்கே போய் என்ன செய்கிறான், தங்கிக்கிறான். அவன் நோக்கம் என்னது, அவங்க 2 பேரும் நோக்கம் இந்த தேசத்தை நம்ம யோசுவா சொல்லியிருக்கிறாரு, இந்த தேசம் இப்படிப்பட்ட தேசம்னு பார்த்துட்டு வர சொல்லியிருக்கிறாருன்னு. அப்போ இவங்க அங்கே போய் நேரம் என்ன செஞ்சாங்க, அந்த வேசி வீட்டுக்குள்ளே போய் என்ன செஞ்சாங்க, தங்குனதை நம்ம என்ன செய்கிறோம் இங்கே பார்க்குறோம். அப்படிப்பட்ட இந்த ராகாப்ங்கிற வேசி அவள் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டாள், இஸ்ரவேலின் தேவனை எப்படி ஏற்றுக்கொண்டாள், அவள் எப்படி மன்னிக்கப்பட்டாள், அவள் எப்படி நீதிமானாக்கப்பட்டாள் சொல்லி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். முதலாவதாக ராகாப் செய்ததான ஒரு காரியம் வாசிங்க, யோசுவா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோசுவா 2:11. போதும். இங்கே ராகாப் சொல்லுகிறா, அந்த 2 வேவுக்காரரை பார்த்து, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் இல்லையா? இவ வந்து தேவன்னா யாரும் தெரியாது, கர்த்தர்னா யாருன்னு தெரியாது இல்லையா? இப்போ ஒரு எரிகோ தேசத்து ஒரு பெண், கானானியா பகுதிகள் இதெல்லாம் உங்கள் தேசங்கள்லாம் ஆண்டவர் அதான சுதந்திரிக்க சொன்னார். அப்போ இவளுக்கு இஸ்ரவேல் தேவன் தெரியாது
ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க தேசம் என்ன செஞ்சுருக்கு, கேள்விப்பட்டிருக்கு. ஏன்னா அதில் நீங்கள் முன்னே நீங்கள் பார்க்கும்போது அந்த 10ஆம் வசனத்தில், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். இதை கேள்விப்பட்டு தான் எங்கள் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பயந்து போய் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ராகாப் சொல்லுகிறா இல்லையா. அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்துட்டா, வேவுக்காரங்க தேசத்தை சுற்றி பார்க்கணும் அவசியமே கிடையாது, அவளை என்ன செஞ்சுட்டா சொல்லிட்டா. ஆனால் இதில் என்ன காரியம்னா, அந்த ராகாப்ங்கிற வேசி இல்லையா, அந்த அந்த பாவியான அந்த ஸ்ரீ யாரை ஏற்றுக்கொண்டானா, தேவனை ஏற்றுக்கொண்டார். இவர் தான் உண்மையான தெய்வம். ஏன்னா நீங்கள் சிவந்த சமுத்திரத்தை செஞ்சுருக்கீங்க, கடந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு அவள் நம்புறா. அந்த தேவன் செய்த வல்லமையை அவள் என்ன செய்த ராகாப் நம்பினா. அப்போ இவர் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு அந்த ராகாப், அந்த பாவியான ஸ்திரீ என்ன செஞ்சா, இயேசுவை என்ன செஞ்சா, ஆமாம் ஏற்றுக்கொண்டா இல்லையா. இப்போ நம்ம கூட சில நேரம் நம்மளுக்கு தெரியும், நம்ம ஆலயத்துக்கு வரோம், ஏதோ இருக்கிறோம், ஆனால் இயேசுவை நம்ம முழுமையாக நம்ம என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவர் வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிறது சில நேரத்தில் நம்மளால் நம்ப முடியாமல் போகுது இல்லையா. அவிசுவாசத்தை நம்மளுக்குள்ள என்ன செய்யுது இருக்குது. அப்போ தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை நம்ம நம்ப முடியல இல்லையா. நம்பினோம்னா அவரை முழுமையாக நம்ம ஏற்றுக்கொண்டுட்டுன்னு அர்த்தம். அவர் ஏற்றுக்கொண்டாலே போதும், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம். அதான் அவன் சொல்கிறா, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உங்கள் தேவன் தான் யாரு, தேவனானவர். அவர் வணங்கின அந்த கானானிய தெய்வங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் யாரை நம்பினானா, தேவனை இஸ்ரவேலில் வழங்குகிற கர்த்தரை என்ன செஞ்சா அவள் நம்பினதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்துங்க, வாசிங்க பார்ப்போம். இங்கே என்ன பார்க்குறோன்னா, விசுவாசத்தினாலே. விசுவாசம் எப்படி வந்ததுக்கும் அவளுக்கு, அவள் நம்பினா இல்லையா, அந்த தேவனை நம்பினா. ஏன்னா எவ்வளோ பெரிய தேவன், சிவந்த சமுத்திரத்தையே 2ஆக பிரிச்சுட்டாரு. என்ன, இவங்களுக்கு இந்த ஜனங்களுக்கு விரோதமாக வந்த 2 ராஜாக்களையும் தோக்கடிச்சிட்டாங்க. அப்போ இவங்க வணங்குற தெய்வம் பெரிய வல்லமையுள்ள தெய்வம் என்பதை அவன் நம்பினா. அதனால் அவள் என்ன செஞ்சா, அந்த வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு சேதமாகாமல் என்ன செஞ்சா இருந்தா. அவள் கீழ்ப்படிந்தா இல்லையா. இயேசுவை என்ன செஞ்சா, அந்த வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டனா அந்த ஜனங்களை என்ன செஞ்சா, அவள் ஏற்றுக்கொண்டா. அப்போ அவள் இஸ்ரவேலின் தேவனை என்ன செஞ்சா, முழு மனதோடு என்ன செஞ்சா, அந்த தேவன் வல்லமையுள்ளவர், அவர் தான் வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவர் என்பதை அவள் நம்பி என்ன செஞ்சா, ஏற்றுக்கொண்டதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்குறோம். நம்ம நீதிமானாக்கப்படணும்னா, நாம் பரிசுத்தமாக்கப்படணும்னா, முதலாவது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும், முழு மனசோடு நம்பி அவரை என்ன செய்யணும், நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா. ஏற்றுக்கொள்ளணும்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா, அவங்கள உள்ளே அழைச்சி கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு தேவையானது இல்லை, தண்ணி குடிங்க, காஃபி குடிங்க. ஏன்னா அவங்கள உரிமையை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம், நம்மளுக்கு தெரிந்த நபர்கள் மாதிரி இல்லையா. அப்போ நம்ம இயேசுவே நம்ம உரிமையாக நம்ம இருதயத்துக்குள்ளே நம்ம ஏற்றுக்கொண்டாதான் நம்ம அதுக்கப்புறம் தான் அவர் நம்ம இருதயத்துக்கு வந்த பிறகு தான் நாம் என்ன செய்ய முடியும், உணர்பட முடியும். நம்ம பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தப்பட்டு அதிலிருந்து மன்னிப்பு நம்ம என்ன செய்ய முடியும், பெற முடியும். இப்போ ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னா நாம் என்ன செய்வோம், மறுபடியும் அதே பாவத்தில் தான் என்ன செய்வோம், நம்ம வாழ்ந்து அப்படியே என்ன செய்வோம், இந்த வாழ்க்கை ஜீவன் அப்படியே என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். முதலாவது நம்ம என்ன செய்யணும், நீதிமானாக்கப்படணும்னா அவரை நாம் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா. அந்த பாவியாக வேசி, இயேசுனே யாருன்னே தெரியாது, ஆனால் அவள் கேள்விப்பட்டிருக்கா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே வாராங்களே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கா, கேள்விப்பட்டிருக்கா இல்லையா. அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை அவள் கேள்விப்பட்டனால தான் என்ன செய்கிறா, அவள் சொல்லுகிறத நாம் என்ன செய்கிறோம், அப்போ பார்க்குறோம். முதலாவது அந்த ராகாப்ங்கிற வேசி யாரை ஏற்றுக்கொண்டனா, இஸ்ரவேலின் தேவனை என்ன செஞ்சா, அவள் நம்பி அவரை என்ன செஞ்சா, அவர் வல்லமையுள்ளவர் நம்பி என்பதை என்ன செஞ்சா, அவள் ஏற்றுக்கொண்டதை நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். இதே தான் நம்ம அதாவது அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் தேவன் இல்லையா. நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்கும்போது ஆண்டவர் கூட சொல்வார் இல்லையா, யூதர்கள் தான் என்ன செய்யணும், ஆலயத்துக்குள்ளே போக முடியும், மற்ற யாரும் பாவியெல்லாம் என்ன செய்ய முடியாது, உள்ளே வர முடியாது. அதை மாற்றினதான் யாருன்னா இயேசு இல்லையா. அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு என்ன செஞ்சால் மீட்டு கொண்டார். ஆனால் எந்த ஜனம் அப்பவுமே, ராகாப்ங்கிறது வேறு ஒரு தேசத்தை சார்ந்த ஒரு பெண், இஸ்ரவேல் ஜனத்தை சார்ந்தவர் அல்ல. ஆனால் அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவர் அவருடைய பிள்ளையா, அவருடைய ஜனமாக என்ன செஞ்சார், அவளை மாற்றினார் இல்லையா. நம்ம அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கொர்நேலியு அந்த ஃபேமிலி அது சம்மந்தமே இல்லாத ஃபேமிலி, ஒரு யூதர் ஃபேமிலி கிடையாது, ஒரு புறஜாதியான ஒரு ஜனம்.
ஆனால் பேதுரு அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்களுக்குள்ள வசனம் சொன்ன உடனே அவங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க, ஞானஸ்தானம் என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அதான் எந்த ஜனம் நம்ம நினைக்கலாம் இவங்க தான் நீதிமானாக்கப்பட முடியும், நான் ஒரு பாவி, நான் நீதிமானாக்க முடியாது அப்போ நம்ம நினைக்கிறது தப்பு இல்லையா? எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் இடத்துல வந்தோம்னா அவருடைய பிள்ளையா என்ன செஞ்சிருவார், அவர் மாற்றிடுவார். சரியா? இரண்டாவதாக அவள் செய்ததான ஒரு காரியம் என்னன்னா, சிவப்பு கயிறு அவன் என்ன செஞ்ச ஜன்னலில் கட்டியிருந்தான். அது எல்லாரும் பார்த்தோம் இல்லையா? அதே அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 17வது வசனம். சேர்த்துக்கொள் போதும். அங்கே நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நீ அந்த சிவப்பு எங்களை இறக்கி விட்டு அந்த ஜன்னல் வழியாக அந்த சிவப்பு நூல் கயிறு என்ன செய்யணும், நீ தொங்க விடணும் இல்லையா? அது ஒரு அடையாளம். இது எதை குறிக்குதுன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியை என்ன செய்யுது, குறிக்குது. சிவப்பு நூல் கயிறு பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறிக்குது. நம்ம புதிய ஏற்பாடில் தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசுவின் ரத்தத்தை என்ன செய்யுது, இது குறிக்குது. ஏன்னா அவ சொல்றா, நான் உங்களை காப்பாற்றணும் இல்லையா, அதனால நீ என்ன செய்யணும், எங்கள் குடும்பத்தையும் என் அப்பா அம்மா என் கூட பிறந்த சகோதரர் சகோதரியை என்ன செய்யணும், நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு அவள் சொன்னும்போது எனக்கு சத்தியம் பண்ணுங்க, எனக்கு அவள் சொல்கிற ஆணையிட்டு கொள்ளுங்க, எனக்கு சத்தியம் பண்ணுங்க. உடனே அவன் சொல்கிறான், நீ இந்த காரியத்தை நாங்கள் போனதை யாருக்கும் சொல்லக்கூடாது, யாருக்கும் நீ சொல்லக்கூடாது. நீ சொல்லாமல் இருந்தீனா, நாங்கள் சொன்ன இந்த சிவப்பு கயிறை நீ தொங்க விட்டு இருந்தீனா உன்னுடைய குடும்பம் என்ன செய்யப்படும், பாதுகாக்கப்படும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த சிவப்பு நூல் கயிறை தொங்க விட்ட, இந்த ஜன்னல் வழியை தொங்க விட்ட இந்த வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும் இல்லையா? இதில் நீங்கள் வாசிக்கும் போது பார்ப்பீங்க, யாராவது ஒருத்தர் இந்த வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா அவங்களுடைய இரத்த பலி எங்கள் மேலே சுமராது. இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது நாங்கள் ஏதாவது தீங்கு பண்ணோம்னா, அவங்க மரித்து போனாங்கன்னா அவங்களுடைய இரத்த பலி எங்கள் மேலே என்ன செய்யும், வரும். ஆனால் இந்த வீட்டை விட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது. உனக்கு யாரெல்லாம் உனக்கு வேண்டியவங்களோ அவங்க எல்லாரையும் இந்த வீட்டுக்குள்ளே, இந்த சிவப்பு நூல் தொங்க விட்ட இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிடணும், இருக்கணும். அப்போ தான் நாங்கள் உங்களை என்ன செய்ய மாட்டோம், மேற்கொள்ள மாட்டோம், நீங்கள் அழிவிலிருந்து தப்பிக்கப்படுவீங்க அப்படின்னு இந்த வேவுக்காரங்க சொல்லிட்டு போனாங்க. அதேன்படி இவள் என்ன செஞ்சா, அந்த ராகாப் அந்த சிவப்பு கயிறை என்ன செஞ்சா, அவள் தொங்க விட்டதை நாம் என்ன செய்கிறோம், அங்கே பார்க்கிறோம். 21வது வசனத்தில், அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். ஆமாம், அவங்க போன உடனே கட்டி வச்சாச்சு, எப்போனாலும் அவங்க உள்ளே வருவாங்கன்னு சொல்லி. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை என்ன செய்யுது, நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிவிலிருந்து நம்மளை என்ன செய்யுது, காப்பாற்றுது இல்லையா? இப்போ நம்ம போகும்போது என்ன செய்வோம், இவங்க இருட்டுக்குள்ள போகிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஏன்னா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது அது இல்லையா? உண்மைதான், இயேசுவின் ரத்தத்தை நம்மளை என்ன செய்யும், பாதுகாக்கும். எந்த இடத்துல பயப்படாமல் இயேசுவின் ரத்தம் செய்யும். ஒரு இடத்துக்கு போனால் இயேசுவின் ரத்தம் செய்யும், தலை மேலே வச்சுட்டு போவோம் இல்லையா? அவர் ரத்தம் எங்களை பாதுகாக்கட்டும், எந்த தீமையும் அணுகக்கூடாது அப்படின்னு. அப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான் நம்ம என்ன செய்ய முடியும், பாவத்திலிருந்து கழுவப்பட முடியும் இல்லையா? அந்த சிவப்பு நூல் தான் அந்த ராகாப் குடும்பத்தை என்ன செஞ்சது, காப்பாற்றினது. 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, அந்த சிவப்பு நூல் தான் அவளுடைய குடும்பத்தை என்ன செஞ்சது, ஏன்னா அதான் ஒரு அடையாளம். அவங்களுக்கு தெரியணும், நாங்கள் உங்கள் தேசத்தை நாங்கள் மேற்கொள்ளும் போது இந்த கயிறு தொங்கினா நாங்கள், அதான் எங்களுக்கு அடையாளம். அந்த வீட்டுக்குள்ளே ராகாப் இருக்கிறா, நம்மளை காப்பாற்றின பெண் இருக்கிறா, அவளுக்கு தீங்கு செய்யக்கூடாது அந்த நூல். அதே போல தான் வேவுக்காரர்கள் யோசுவா இடத்துல போய் தங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னனால தான் அந்த யோசுவா சொல்கிற அந்த யுத்தம் மேற்கொண்டு நீங்கள் அந்த ராகாப்பை என்ன செய்யுங்க, வெளியே பத்திரமா கொண்டு வாங்கன்னு சொல்கிறான். அப்போ இந்த சிவப்பு நூல் கயிறு தான் அவங்களுக்கு என்ன செஞ்சது, ஒரு பாதுகாப்பாக இருந்தது. நம்ம இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பார்க்கும்போது யாத்திராகமத்தில் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு கடைசி ஒரு வாவி அனுப்புனார். என்ன வாதி ஆண்டவர் அனுப்புனார், தலைச்சின் பிள்ளைகளை சங்கரிக்கிற தூதனை ஆண்டவர் என்ன செஞ்சார், அனுப்புனார். அப்போ ஆண்டவர் சொல்லியிருந்தார், இஸ்ரேல் ஜனங்களை நான் அழிச்சிடக்கூடாது, தூதன் அழிச்சிடக்கூடாது, அதனால நீங்கள் என்ன செய்யணும், பஸ்கா பண்டிகை ஆசரிக்கணும், அந்த ஆட்டை நீங்கள் அறுத்து அந்த ரத்தத்தை எடுத்து நிலக்கால்கள் என்ன செய்யணும், நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்க, அந்த நிலக்காலில் பூசணும். யார் வீட்டில் நிலக்கால்களில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ சங்காரம் தூரம் அந்த வீட்டை என்ன செஞ்சிருவான், கடந்து போயிடும். ரத்தம் பூசப்படலைன்னா அங்கு உள்ள பிள்ளைகளை, தலைச்சின் பிள்ளைகளை அந்த சங்கார தூதன் என்ன அழித்து விடுவான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னனால அவங்க பஸ்கா பண்டிகை என்ன செஞ்சாங்க, ஆசரித்தாங்க. அதே போல நிலக்கால்கள் ரத்தத்தை பூசினாங்க. அந்த ரத்தத்தை அவங்களுக்கு என்ன செஞ்சது, பாதுகாப்பாக இருந்தது. ஏன்னா எகிப்தில்
யார் வீட்டில் ரத்தம் பூசப்படலையோ அவங்கள என்ன செஞ்சாங்க, அழிக்கப்பட்டதை நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சிவப்பு நூல் கயிறு தான் அந்த ராகாப்புக்கு ஒரு பாதுகாப்பாக என்ன செஞ்சது இருந்தது. இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்மளுக்கு என்ன செஞ்சது, பாதுகாப்பு இல்லையா? ஒரு வசனத்தை வாசிங்களேன், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:7. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு யாருக்குள்ள இருக்கிறது, இயேசு கிறிஸ்துக்கு இருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, உண்டாரு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இல்லையா? அந்த நாட்களில் பாவ மன்னிப்பு எப்படி பெற்றாங்கன்னா ஆடுகள் மூலமாக இல்லையா? ஆட்டு தலைமையில கையை வச்சு பாவத்தை சொல்லணும், நான் இந்த பாவம் செஞ்சேன், திருடுன, என்ன களவு பண்ண, வேசுத்தனம் பண்ண அப்படின்னு ஆசாரியங்க முன்பாக கையை வைத்து அந்த ஆட்டின் தலைமையில கையை வைத்து பாவத்தை சொல்லணும். சொன்ன பிறகு ஆசாரியன் என்ன செய்வான், அந்த ஆட்டை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை என்ன செய்வான், உள்ளே போய் நம்மளுக்கு என்ன செய்வான், பாவ நிவர்த்தி பலியை, அதான் அந்த பலி அதை செலுத்தி பாவ நிவர்த்தி நம்மளுக்கு என்ன செய்வான், பண்ணுவான் இல்லையா? இப்போ நம்ம ஆடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஆளுக்கு எத்தனை ஆடு மந்தம் இருந்தால் கூட நம்ம என்ன செய்ய முடியாது, பாவம் மன்னிக்கப்பட. பணக்காரதான் பண்ணி பாவ மன்னிப்பு பெற முடியும். ஏழெல்லாம் ஆடு இல்லாத என்ன செய்வான் இல்லையா? ஒன்றும் செய்ய முடியாது. ஆடு இல்லை, நம்ம பாவம் மன்னிக்காமல் பாவியாகவே மறித்து என்ன அப்படி போயிருப்போம். ஆனால் அதுக்கு தான் ஆண்டு பார்த்தாரு, இதுக்கு பாவம் மேலே பாவம் செய்து ஒரே பலியாக நான் என்ன செய்கிறேன், இந்த உலகத்துக்கு வாரன்னு சொல்லி இயேசு வந்து மரித்தார் இல்லையா? தம்முடைய ரத்தத்தை என்ன செஞ்சார், சிந்தினார். அவருக்குள்ளே இருந்து தான் அந்த நம்ம ரட்சிப்புங்கிற மீட்பை நம்ம என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். எதனால், அவர் ரத்தத்தினால. அந்த ரத்தம் தான் நம்மளை பாவம் செய்ய விடாமல் நம்மளை பாதுகாக்குது. எந்த தீமையும் அணுக விடாமல் நம்ம என்ன செய்யுது, நம்ம பாதுகாக்கப்படுறோம். அப்போனா இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அவர் ரத்தத்துக்குள்ளே நம்ம சொல்கிறோம்ல, பாடுபடும் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இல்லையா? நம்ம சொல்கிறோம் ஜெபத்தில், ஆண்டவர் ரத்த கோட்டைக்குள்ளே என்னை மூடி மறைத்து கொள்ளும், உங்களோட ரத்தம் தான் எனக்கு என்ன செய்யும், பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு நம்ம இருக்கணும். அவர் ரத்தத்தை விட்டு பாவம் செஞ்சு நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்மளுக்கு பாவத்தினால அழிவுகள் என்ன செய்யும், வரும். அவர் ரத்தத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்ம பாதுகாக்கப்படுவோம். அதான் ராகா பாகாது கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்குது. நம்மளை என்ன செய்யுது, சுத்திகரிக்குது. நம்மளை நீதிமான என்ன செய்யுது, அது மாற்றுகிறது. மூணாவதாக அவள் ராகாப் செஞ்சதான காரியம், அவள் எப்படி நீதிமானாக்கப்பட்டால், யாக்கோபு 2ஆம் அதிகாரம், யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் இருக்குது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். 2ஆம் அதிகாரம் நீதிமானாக்கப்பட்டாள் இல்லையா? எப்படி நீதிமானாக்கப்பட்டாள், கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டாள். முதலாவது அவள் இஸ்ரவேல் தேவனை ஏற்றுக்கொண்டாள். ரெண்டாவது அவங்க சொன்னபடி அந்த சிவப்பு நூல் கயிற்றை தொங்க விட்டாள். எப்படி அவன் இதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் இல்லையா? இப்போ நான் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை என் பாவத்தை மன்னியும் அப்படியே கதறி கதறி அழுது நம்ம பாவத்தெல்லாம் சொன்னோம்னா ஆண்டவர் ஒரு இடத்துலேருந்து அவர் நம்மளுக்கு இறங்கி மன்னிச்சிடுவார். மன்னிச்ச பிறகு தானே அதுக்கப்புறம் தானே இருக்குது, மன்னிக்கப்பட்ட பிறகு தானே இருக்குது. அதுக்கப்புறம் பாவம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது இல்லையா? அப்போ இந்த ராகாப் என்ன செஞ்சா, கிரிகை. அப்போ இனி பாவம் செய்யக்கூடாது. நம்ம செயல் அதை காட்டணும். சொல்லுவாங்கல்ல, சார் இனிமேல் நான் நல்லா படிப்பேன் சார், சொல்லாதல அதை செய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்லாதல அதை செய். அப்போது செயல் இருக்குது. அடுத்து நம்ம பாவம் செய்யக்கூடாது இனிமே இல்லையா? இப்போ இனிமேல் ராகாப் என்ன செய்யக்கூடாது, பாலியல் தொழில் பண்ணக்கூடாது, ஒருவனையும் அனுபவிக்கக்கூடாது இல்லையா? அப்போ அதை செயலில் காட்டணும். அப்போ தான் நீதிமானாக்கப்பட முடியும். பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அதே பாவத்துக்குள்ளே போனோம்னா அப்போ கிரியை செத்த கிரியையாக இருக்குது. அப்போ நீதிமானாக்கப்பட முடியாது. ஆனால் ராகாப்பு கிரியை அவள் செஞ்சான் இல்லையா? எப்படி செஞ்சானா நம்ம இதில் பார்க்கும்போது, தூதர்களை அவள் ஏற்றுக்கொண்டு இல்லையா? அந்தபடி ராகாப்பு என்னை வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியை அனுப்பிவிட்ட போது கிரியினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டாள். அவள் செஞ்சதுனால நீதிமானாக்கப்பட்டாள் இல்லையா? அந்த தூதர்களை எப்படி அனுப்பிவிட்டா, அவள் சொன்னா தந்திரமா இல்லையா? உன்னை தேட போயிட்டாங்க, நீங்கள் மலைக்கு போய் 3 நாள் தங்கிருங்க. எத்தனை நாள்? 3 நாள் என்ன செய்யுங்க, தங்கிருங்க. அவங்க உங்களை காண முடியாது. மறுபடியும் அவங்க வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, மலையிலேருந்து இறங்கி யோர்தான வழியாக உங்கள் பாளையத்துக்கு நீங்கள் போய்விடுங்க. அவள் இந்த ஐடியாவை சொல்லிக் கொடுத்தா இல்லையா? அவள் தேசத்துக்கு வந்து அவளுக்கு தெரியும் இல்லையா? எங்கெங்கே எவன் வருவான், எங்கெங்கே பாதுகாப்பான இடம் அவளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம இந்த ஏரியா இருக்கனால இந்த ஏரியா பற்றி நமக்கு தெரியும். புதுசாக வர்றவங்களுக்கு இந்த மாதிரி அட்ரஸ் கரெக்டாக நீ வாங்க, இந்த இது இடம் இருக்கும் உங்களுக்கு அடையாளமா அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ இங்கே இருக்குன்னு தெரியும். வேற இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, உள்ளூர்காரனுக்கு பெய்ய கண்டா பயம்,
ஆனால் என்னது தண்ணியை கண்டா பயம் கிடையாதும்பாங்க. ஆனால் வெளியூருக்காரனுக்கு தண்ணியை கண்டா பயம், பேயை கண்டா பயம்னா அவனுக்கு பேய் எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லையா? உள்ளுக்கா சொல்லுவாங்க அங்கே போகாதீங்க அது மோசமான இடம்மா. ஆனால் வெளியூர்காரன் வந்து தண்ணி எவ்வளோ ஆழம் அப்படின்னு கேட்பான். ஏன்னா அவனுக்கு தண்ணியை பற்றி தெரியாது. உள்ளூர்காரனுக்கு தெரியும். உள்ளூர்காரனுக்கு பேயை கண்டா பயம், தண்ணியை கண்டா பயம் இல்லை. வெளியூர்காரனுக்கு தண்ணியை கண்டா பயம், பேயை கண்டா பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒன்று. அப்போ அவன் இருக்கிற ஆளுக்கு தான் தெரியும் இல்லையா? அப்போ ராகாப்பு அவள் செயல்றா, அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனால அந்த இயேசு தேவனுடைய மனிதர்களுக்கு அவள் என்ன செய்கிறா? உதவி செய்கிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஒரு நல்ல குணம் அவளுக்குள்ளே என்ன செஞ்சது? அந்த ராகாப்புக்குள்ளே இருந்தது இல்லையா? அவள் அனுப்பி விட்டுட்டு சொல்லியிருக்கலாம், இங்கிட்டாமல் போகிறாங்க நீங்கள் போய் பிடிங்க எனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். யாரும் மாதிரி? யூதாஸ் மாதிரி. ஆனால் அவள் இல்லை, அவளுக்குள்ளே ஒரு நல்ல குணம் என்ன செஞ்சது? ராகாப்புக்குள்ளே இருந்தது. அதனால தான் அவள் என்ன செஞ்சப்பட்டா? நீதிமானாக்கப்பட்டாள். அப்போது பாவ மன்னிப்பிலிருந்து பெற்றுக்கொண்ட நாம மீண்டும் பாவம் செய்யக்கூடாது. அதை நம்ம செயலை செஞ்சு காமிக்கணும் இல்லையா? அதை விட்டு விலகி நடக்கணும், உத்தமமாய் நடக்கணும், உண்மையாக நடக்கணும். அவரை பின்பற்றி நாம் என்ன செய்யணும்? வரணும். நம்ம கிரியினால தான் நீதிமானாக்கப்பட முடியும் இல்லையா? எப்படி இந்த ஆசிரியர் சொல்கிறானோ, நீ சொல்லாத அதை செய்யும் சொல்கிறனா, அதன்படி நம்ம என்ன செய்யணும்? படித்து நல்லா மார்க் எடுத்ததான் அந்த ஆசிரியர் என்ன செய்வோம்? நம்மளை நம்புவான். பரவாயில்ல இவன் படித்து தேறிடுவான். என்ன படிக்காமல் கொள்ளாமல் மறுபடியும் ஃபெயிலாகணும்னா நினைப்பான். உன் பேச்சை நினைச்சக்கூடாது, நம்பவே கூடாது. நம்ம சொல்லலாம் இல்லையா, இவன் பேச்சை நம்பாதப்பா, மாறி மாறி நினைச்சுவான் பேசுவான். அப்போ ராகாப்பு எப்படி? செயலினால அவள் நீதிமானாக்கப்பட்டாள். இந்த ராகாப்பு உண்மையிலே அவள் செஞ்சா, இந்த வேறு வழியை அனுப்பிவிட்டதுனால அவள் நீதிமானாக்கப்படலை. அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று வந்து அவள் எல்லாவற்றையும் விட்டா, பாவத்தை எல்லாத்தையும் விட்டு அவள் நீதிமானாக்கப்பட்டாள். எப்படி நம்ம பார்க்கிறோம்னா, மத்தேயு அதிகாரத்தை எடுங்களேன். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இந்த ராகாப் குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அந்த பரிசுத்த சந்ததியில் இந்த ராகாப் என்ன செய்கிறா? அவள் வருகிறா. அந்த வசனத்தை நான் குறிக்காம விட்டுட்டேன். அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இந்த ராகாப் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த தந்தை இயேசுவின் சந்ததியில் அவள் வருகிறதை நாம் நினைக்கிறோம், அங்கே பார்க்கிறோம். அந்த 5ஆம் வசனம், அப்போ அதில் பார்க்குறோம் இல்லையா? ராகாப்பு யாரு? போவாஸுக்கு, போவாஸ் அப்பாக்கு அதானே, சல்மோன் போவாஸை ராகாப்பின் இடத்தில் பெற்றான். அப்போ யாரு? போவாஸுக்கு அம்மா இல்லையா ராகாப். இதில் நம்ம பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த சந்ததியில் அவள் இஸ்ரேல் ஜனங்களோடு சேர்ந்து கொண்டுட்டா, அது ஒன்று இல்லையா? அவள் இல்லையா? யோசுவா சொல்கிறான், அவன் நம்ம பழித்து கொண்டு வந்துரு குடும்பத்தை கொண்டு வந்து போவாஸை பெறுவதற்கு யார்? ராகாப் என்ன செய்கிறா? இருக்கிறா இல்லையா? ஒரு திருமணம் பண்ணி ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து போவாஸை பெற்று, போவாஸ் ஓபேத்தை பெற்று, ஓபேத்து என்னது? ரூத்தின் இடத்துல தான் ரூத் அம்மா, ஓபேத்துக்கு ரூத்து தான் அம்மா. அப்புறம் ஓபேத்து யாரை பெறா? ஈசாயை பெறா. ஈசா யாரு? தாவீதின் தகப்பன் இல்லையா? தாவீதுக்கு முற்பிதா, பாட்டி, கொள்ளுப்பாட்டி யாரு? தாவீதோட கொள்ளுப்பாட்டி யாரு? ராகாப். அவள் ஒரு வேசி இல்லையா? அவள் எப்படி நீதிமானாக்கப்பட்டாள் இல்லையா? ஒரு பரிசுத்த சந்ததியிலே அவள் வருகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போது ராகாப் அப்படி நீதிமானாக்கப்பட்ட ஒரு பெண். அவள் இந்த சந்ததியில் வாரானா, அப்போ அவள் எந்த அளவுக்கு அவள் தேவனுக்கு நெருக்கமாக இருந்திருப்பா இல்லையா? எந்த அளவுக்கு அவள் தேவனை உத்தமமாய் பின்பற்றியிருப்பா. ஒரு வேசி. நம்ம நினைக்கிறோம், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் ஒரு பாவி, இனிமே அவ்வளோதான் நினச்சோம்னா அவ்வளோதான். ஆனால் நான் இயேசுவின் இடத்துல வந்தால் நான் மன்னிப்பை பெற முடியும்னு சொல்லி வந்தோம்னா, ஆண்டவர் நம்ம பாவம் எந்த பாவம் இருந்தாலும் மன்னித்து நம்மளை நீதிமான என்ன செஞ்சிருவார்? அவர் மாற்றிடுவார் இல்லையா? அவள் செய்த காரியம் என்ன? ராகாப்பு முதலாவது அவள் ஏற்றுக்கொண்டா இல்லையா? அவள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தனா, கீழ்ப்படியாமல் இருந்திருந்தனா நாசமாக போயிருப்பாள் இல்லையா? அவள் இப்படிப்பட்ட பரிசுத்த சந்ததியில் நினைச்சிருக்க முடியாது, வந்திருக்க முடியாது. அவள் உண்மையாக என்ன செஞ்சா? ஏற்றுக்கொண்டா. அவள் கீழ்ப்படிந்தா இல்லையா? அவங்க சொன்னபடி என்ன செஞ்சா? அந்த சிவப்பு நூல் கயிறை என்ன செஞ்சு தொங்க விடாமல் இருந்திருந்தானா அவங்க எந்த வீடுன்னு தெரியாமல் என்ன செஞ்சிருப்பாங்க? மேற்கொண்டிருப்பாங்க இல்லையா? ஆனால் அவள் தொங்க விட்டதுனால, கீழ்ப்படிந்து, அவங்க சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த நூலை தொங்க விட்டதுனால அவள் குடும்பம் என்ன செஞ்சது? பாதுகாக்கப்பட்டது. மூணாவது என்ன செஞ்சா? நீதி கிரியினால என்ன செஞ்சா? அவள் வாழ்ந்து காட்டினான் இல்லையா? உத்தமமாக வாழ்ந்தனால தான் என்ன அவருக்கு திருமண வாழ்க்கை வந்தது. திருமண வாழ்க்கையில் யார் வந்தா? போவாஸ் என்ன செஞ்சா? பிறந்தான் இல்லையா? நல்ல ஒரு பரிசுத்த சந்ததியை பெறுவதற்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சந்ததியில் வருவதற்கு அவளும் ஒரு காரணம் இல்லையா? அப்போ அவள் கிரியினால, தன்னுடைய செயலினால நீதிமானாக்கப்பட்ட. நாம் இனி பாவம் செய்யக்கூடாது,
இனி நம்ம பரிசுத்தமாய் வாழணும், அது ஒரு செயலை செய்யணும், இனி பரிசுத்தமாக வாழணும், தேவனுக்கு பிரியமாய் வாழணும். அந்த கிரியையினால தான் நம்ம நீதிமானாக்கப்பட முடியும். சரியா? எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபணுமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபணும். ஆண்டவரே, உண்மையாய் நான் உண்மை ஏற்றுக்கொள்வேன், நான் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ராகாபை போல ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டாள், அவள் கீழ்ப்படிந்தாள். ஆண்டவரே, அவள் செயலிலே அவள் நீதிமானாக்கப்பட்டாள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுடைய வாலிப நாட்களில் நாங்களும் உண்மையாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஏதோ ஏனதான அல்ல, நீர் உண்மையுள்ள தெய்வம், நீர் தான் இந்த உலகத்தை படைத்தீர், என்னை படைத்தீர், என்னை ரட்சித்தீர் என்பதை நான் உண்மை அறிந்து கொள்கிறேன். ஆண்டவரே, நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா. நீர் வல்லமையுள்ள தெய்வம் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏசப்பா ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, உங்கள் ரத்தத்தினால என் பாவத்தெல்லாம் மன்னிங்க. உங்கள் ரத்தம் தான் எனக்கு பாதுகாப்பு. ஆண்டவரே, எல்லாவற்றிலிருந்து, எல்லா பொல்லாப்புகளுக்கும், எல்லா தீமைகளுக்கும் இருந்து உங்கள் ரத்தம் தான் என்னை பாதுகாக்குது. ஆண்டவரே, அந்த ரத்தத்துக்குள்ளே நான் இருப்பேன். ஆண்டவரே, அந்த ரத்தத்தை விட்டு நான் பின்மாற்றி போக மாட்டேன். ஆண்டவரே, பின்மாறி போக மாட்டேன். ஆண்டவரே, அந்த ரத்தத்தை விட்டு நான் போக மாட்டேன். ஆண்டவரே, உங்கள் ரத்தத்துக்குள்ளே நான் அடங்கி இருப்பேன். அப்பா, அந்த ராகாப்பை போல நான் ஆண்டவரே நாங்கள் அடங்கி இருப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, இனி நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். ஆண்டவரே, இனி நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய உத்தமமான வழியில் நாங்கள் நடப்போம். நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவரே, அதற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராகாப்புங்கிற வேசி ஆண்டவரே அவர் நீதிமானாக்கப்பட்டால். ஆண்டவரே, ஒரு பரிசுத்த சந்ததியை பெறுவதற்கு ஒரு நீதிமானாக்கப்பட்டால். ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே என்னை ஒரு நீதிமானாய் மாற்றுங்க, என்னை ஒரு பரிசுத்தமானாய் மாற்றுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியமாய் ஆண்டவரே மாறட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக மாறட்டும். அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ராகாபை எப்படி கீழ்ப்படிந்து ஆண்டவரே சேதமாகாமல் இருந்தது போல நாங்களும் கீழ்ப்படிந்து எந்த தீமைகளுக்கும் நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரை சேதமாகாதபடி கர்த்தர் எங்களை காத்துக்கொள்வீராக, நீங்கள் காத்துக்கொள்வீராக, பாவத்திலிருந்து காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, நீங்கள் காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மிடத்துல நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி அர்ப்பணித்த ஒவ்வொரு வாழ்க்கையில கர்த்தர் நீர் ஆண்டவரே நீர் மகிமைப்படுங்க. நீங்கள் ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றுங்க. பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாக கர்த்தர் நீங்களை மாற்றுவீராக. நாங்கள் ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனை ஆசீர்வதிப்பீராக. தடைப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் அடுத்த வாரத்தில் கர்த்தர் கொண்டு வருவீராக. எங்களோடு கூட சேர்ந்து மகிமைப்படுத்துவதற்கு தேவனை அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துங்க. அதற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுமி நிற்போம். எல்லாரும் எழுமி நின்று சங்கீதம் 103வது அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனம் வரை நாம் சேர்ந்து வாசித்து முடிப்போம். நாம் அறிக்கை செய்து முடிப்போம். சங்கீதம் 103 1 முதல் 5ஆம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.